கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் நம்முடைய தேவன் இன்று ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவஜனங்களாகிய நமக்கு கற்றுத்தரப்போகிறார். ஆவிக்குரிய கனிகள் கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அன்பில் துவங்கி இச்சையடக்கம் வரைக்கும் 9 விதமான காரியங்களை தேவன் நமக்கு அந்த வசனத்திலிருந்து கற்றுத்தருகிறார். அதில் 2வதாய் அன்புக்கு அடுத்ததாய் சொல்லப்பட்ட கனிதான் சந்தோஷம். சந்தோஷத்தை தேவன் தேவஜனங்களாகிய நம்மிடத்தில் ஒரு கனியாக அவர் எதிர்பார்க்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு தேவஜனங்களாகிய நமக்கு கற்றுத்தருகிறது என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அவர் மீண்டும் மீண்டும் தேவஜனங்களாகிய நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று அந்த காரியத்தை வலியுறுத்தி சொல்லுகிறாரே, ஆனால் அது தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு பிரதானமான ஒரு காரியம். இன்று அதிகமாய் நாம் மறந்து போகிற காரியமும் அதுதான். தேவஜனங்களாகிய நாம் சந்தோஷமா இருக்கிறதே இந்த நாட்கள்ல ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா வசனம் காண்பித்து தருகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இதை தான் தேவஜனங்களாகிய நாம் இன்று மறந்து போகிறோம். ஏன் தேவஜனங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை? அப்படியே அவங்க சந்தோஷமா இருந்தாலும் அது ஒரு நிரந்தரமான சந்தோஷமா இருக்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. கொஞ்ச நேரம் கூட அது நீடிக்கிற ஒரு சந்தோஷமா கூட இல்லை. அது ஏன் அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது வேதம் நமக்கு அழகாய் கற்றுத் தருகிறது. தேவஜனங்களாகிய நாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு மட்டும் கர்த்தர் விரும்பல, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. ஏன் அப்படி ஆண்டவர் விரும்புறாரு? தேவன் எப்பொழுதுமே தேவஜனங்களாகிய நமக்கு நித்தியமான காரியங்களை கொடுக்க தான் அவர் ஆசைப்படுகிறார். அதனால தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. அப்போ தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற எல்லாமே நித்தியமானது. அன்பு துவங்கி எல்லாமே கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கிடைப்பது நித்தியமானது. அது நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியால் நமக்குள் கிரியை செய்யும். ஆனால் மனுஷங்க கிட்ட இருந்து கிடைக்கிற எல்லாமே அப்படியான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. அன்பில் துவங்கி எல்லாமே மனுஷர்களிடத்திலிருந்து நமக்கு கிடைப்பது அது நித்தியமானது கிடையாது. அது கொஞ்ச நேரம் கூட நீடித்திருந்தாலே அது ஆச்சரியம்தான். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் அதுதான். கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமா இருந்தோமே ஆனால் அந்த சந்தோஷம் நித்திய நிறைவான நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாக நம்மை உருவாக்குகிற சந்தோஷமா இருக்கும். அதனால தான் ஆண்டவர் கனியின் வரிசையில் அதை எழுதி வைத்திருக்கிறார். மற்றவர்களிடத்துல அன்பா இருக்கிறத ஒரு கனியா வெளிப்படுத்த சொன்னா நம்ம அதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் எப்படி ஆண்டவரே ஒரு கனியா வெளிப்படுத்துறது அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா இந்த நாளில் ஆண்டவர் அதற்கான வார்த்தையை தான் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவஜனங்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நமக்குரிய சந்தோஷம் இம்மைக்குரிய காரியத்தில் இல்லை, நம்மை சுற்றி இருக்கிற காரியத்தை வைத்து இல்லை, நம்மை சுற்றி இருக்கிற நபர்களை வைத்து அல்ல, சிற்றின்பங்களை தன்னுடைய சந்தோஷமாய் வைத்திருக்கிற அப்படிப்பட்ட காரியத்தை வைத்து அல்ல, உறவுகளையோ நண்பர்களையோ இல்லை ஐஸ்வர்யத்தையோ வேற எந்த காரியத்தை ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமாய் நினைத்திருந்தாலும் அது அவனுக்கு ஒரு நித்திய நிறைவான ஒரு நிரந்தர சந்தோஷமா இருக்காது. அது நித்திய ஜீவனிலே அவனை கொண்டு சேர்க்கும்படியாய் அவனை உருவாக்காது. அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட இருக்காது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனையே அதுதான். ஏன் எல்லாரும் சோர்ந்து போறாங்க? ஏன் தளர்ந்து போறாங்க? வசனம் என்ன சொல்லுகிறது? நீ தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்பாய். உன்னுடைய வாக்குத்தத்தத்தை நீ சுதந்திரிக்கணும்னா நீ தளர்ந்து போகாதிருக்கணும். நீ தளர்ந்து போகாதிருக்கணும்னா உனக்குள்ள சந்தோஷம் இருக்கணும். அப்போ நமக்கு தோணும், ஆண்டவர் என்னுடைய சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கலையே அப்படி நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்போம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்குள்ள சந்தோஷமாருன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த சாஸ்திரிகளை குறித்து நாம் வாசித்த வசனம் தேவஜனங்களாகிய நமக்கு கர்த்தர் எச்சரித்து உணர்த்துகிற ஒரு சுபாவம். இந்த சாஸ்திரிகள் எதை கண்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்களாம்? தங்களை தேவனிடத்தில், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவிடத்தில் அழைத்து செல்லுகிற தேவனிடத்தில் அவரை கண்டு பணிந்து கொள்ளும்படியாய் அவர் சமூகத்தில் அழைத்து செல்லுகிற அந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டார்களாம். இதுதான் கர்த்தருக்குள் உள்ள சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை என்ன பண்ண முடியாது? இவர்களுக்குள்ளிருந்து யாராலும் பறிக்க முடியாது. ஏன்னா அவங்க இப்போ யாரை நோக்கி அவங்களுடைய பிரயாணம் இருக்கு? தேவனை நோக்கி. தேவனுக்குள் சந்தோஷப்படுறாங்க. அவர்களிடத்தில் ஐஸ்வர்யம் இருக்கு. அவர்கள் கர்த்தருக்கு காணிக்கையாய் கொடுத்த காரியங்களை பார்க்கும்போது எல்லாமே விலை உயர்ந்த காரியங்கள். தங்களிடத்தில் இருக்கிறவைகளை கண்டு அவர்கள் சந்தோஷப்படலை, தங்களுடைய மேன்மையை கண்டு சந்தோஷப்படலை. அவர்கள் சாஸ்திரிகள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அப்போ தங்களுடைய ஞானத்தை வைத்து அவர்கள் சந்தோஷப்படலை. அவர்கள் எதை கண்டு சந்தோஷப்பட்டார்கள்? தங்களை தேவனிடத்தில்
உலகத்தின் இரட்சகராக பிறந்திருக்கிற இடத்தில் அவரை கண்டு அவரை பணிந்து கொண்டு அவருக்கு காணிக்கையை செலுத்தும்படியாய் தங்களை அழைத்து செல்லுகிற அந்த நட்சத்திரத்தை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். தேவஜனங்களாகிய நமக்கும் கர்த்தர் இந்த நாளில் எச்சரித்து உணர்த்துகிறது தான், யாராலும் பறித்து கொள்ள முடியாத ஒரு சந்தோஷம் நமக்குள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அதை ஒரு கனியாக நாம் வெளிப்படுத்தி கர்த்தர் பிரியமாய் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தரை சார்ந்த காரியங்களில், கர்த்தரை நோக்கி நம்மை வழிநடத்துகிற காரியங்களில், கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளில், கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிறதுல கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாக இருந்தால் அந்த சந்தோஷத்தை யாராலும் எந்த காரியத்தாலும் நமக்குள் இருந்து எடுத்து போட முடியாது. அது நித்திய நிறைவான சந்தோஷமாய் நமக்குள் இருந்து கிரியை செய்யும். இதுதான் தேவஜனங்களாகிய நமக்கு இன்று உணர்த்துகிற காரியம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்த பிரயாசப்படுகிற தேவஜனங்களாகிய நாம் இந்த சந்தோஷம் என்கிற காரியத்தில் அநேக சந்தேகங்கள் நமக்கு இருக்கலாம். சின்ன சின்ன பிரச்சனைகளும் நமக்குள் இருக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கெடுத்து போடலாம். ஆனால் கர்த்தர் இன்று தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறார். கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாக இருந்தோமேனால், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய சந்தோஷமாக இருந்தோமேனால், கர்த்தரை நோக்கி பிரயாணிக்க நித்திய ஜீவனுக்காக ஆயத்தமாக பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருக்கு பிரியமான மனவாட்டியாய் நம்மை உருவாக்க நாம் நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய சித்தத்தை செய்து கர்த்தருடைய வார்த்தை வாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கேற்ற பிரியமான தேவனுடைய ஜனங்களாய், பரிசுத்தவான்களாய், இன்னும் நீதி செய்கிறவர்களாய், இன்னும் பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிக்கிறவர்களாய், இப்படிப்பட்ட கர்த்தருக்குரியவர்களாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணித்தோமேயானால், அந்த காரியத்தில் கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாக இருந்தோமேயானால், அந்த சந்தோஷம் தேவனுக்கு உகந்த கனியாய் நம்மிலிருந்து வெளிப்படும். நிச்சயமாய் கர்த்தர் நம்மிலே சந்தோஷம் என்கிற கனியை கண்டு அவர் மகிழ்ந்து அவருக்குள் நாமும் மகிழ்ந்து களி கூறும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கர்த்தருக்கேற்ற மனவாட்டியாய் உருவாக்கி நிச்சயமாய் ஒரு நாள் அவருடைய இரகசியவர்களை அவர் வந்து நம்மை அழைத்து சென்று அந்த நித்திய ஜீவன் அவர் வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலத்திலே நம்மை கொண்டு அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்திலே அமர்த்தி ஆளுகை செய்ய வைப்பதும் அதிக நிச்சயம். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்போம், கர்த்தருக்குள் மட்டுமே சந்தோஷமாயிருப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.